அன்பு உறவுகளே, இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். காணொளியை பார்க்கும் உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு. பாராளுமன்ற தேர்தலுடைய பரபரப்பு, தேர்தல் பிரச்சாரம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருந்தாலும் இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இது சம்பந்தமான பரபரப்பிற்கு பஞ்சமே இல்லை. தேர்தல் பரப்புரையில நிறைய பரபரப்புகளும் மக்களுக்கு விறுவிறுப்பான செய்திகளும் நிறைய கிடைத்தாலும் பல காணொளி காட்சிகள்லையும் அச்சு ஊடகங்கள்லையும் செய்தியாக்கப்பட்டாலும் அதுல மிக முக்கியமாக இந்த தேசத்தினுடைய பிரதமருடைய இந்த பிரச்சாரம் பல மக்களை முகசுளிக்க வச்சிருக்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தெரிஞ்சும் இந்த பிரதமர் தன்னுடைய நாவை அடக்குவதாக தெரிவதில்லை. இன்னும் சொல்ல போனா அவருடைய பிரச்சாரத்துடைய வேகம், அவருடைய பிரச்சாரத்தினுடைய அந்த கேவலமான தன்மை, அவருடைய பிரச்சாரத்தின் மோசமான நிலை, மக்கள் மீது அவர் ஒரு சமூகத்தின் மீதான வெறுப்பு பிரச்சாரம், இவையெல்லாம் இன்னும் தொடர்ச்சியாக அதிகமாகிக்கிட்டே இருக்க ஒழிய ஒருபொழுதும் இந்த பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் தன்னுடைய அவதூறு பேச்சை நிறுத்துவதாக இதுவரை தெரியவில்லை. ஏற்கனவே இந்த நரேந்திர தாமோதர தாஸ் ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு அவதூறு பேச்சை கக்கி அது ஒரு பெரிய ஒரு பிரதமருடைய வாயிலிருந்து நெருப்ப கக்குவதை போல புகைப்படங்கள் வெளியாகி அது உலகம் முழுவதும் நரேந்திர தாமோதர தாஸ் மோடிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாது. ஆனாலும் மறுபடியும் சமீபத்துல இந்த பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவருடைய தன்னுடைய பிரச்சாரத்துல சாதாரண பேச்சாளன் கூட பேசக்கூடாத அருவருக்கக்கூடிய அந்த வார்த்தைய மறுபடியும் குஜராத் மாநிலத்திலையும் போய் அந்த மத வெறுப்பு பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. அது மறுபடியும் மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில பெரிய வெறுப்பு நிலைய ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே அவர் என்ன பேசியிருந்தாரு? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா எல்லா சொத்துக்களையும், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் செஞ்சு இந்த நாட்டுல அதிகமான குழந்தைகள் பெற்றிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்கன்னு ஒரு அசிங்கமான பிரச்சாரத்தை பண்ணதோட நிறுத்தாம மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் கூட போய் உங்க தாலியெல்லாம் பறிச்சு இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு ஒரு நெருப்பு விதைய கக்கினார். அதோட நிறுத்தி வைக்காம சமீபத்துல இப்ப குஜராத்ல இன்னும் கீழ்த்தரமா இறங்கி போய் உங்கள்கிட்ட 2 எருமை மாடுகள் இருந்தால் கூட அதில் ஒரு எருமை மாட்டை பறிச்சு முஸ்லிம்கிட்ட காங்கிரஸ் கொடுத்துரும் சொல்லி தரம் தாழ்ந்த ஒரு பிரச்சாரத்தை இந்த நரேந்திர தாமோதர தாஸ் தொடர்ச்சியாக செய்து இந்த மக்களுக்கு வெறுப்பு நிலைய, ஒரு சமூகத்தின் மீது தனியான வெறுப்பை கக்கிற விதைய தொடர்ச்சியா அவர் விதைச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நாட்டின் பிரதமரே தரம் தாழ்ந்து ஒரு பக்கம் மக்கள்கிட்ட வெறுப்பை சம்பாதிச்சாலும் இன்னொரு பக்கம் இங்க இந்தியாவுல எல்லோரும் கவரக்கூடிய தலைவராக, ஏழை எளிய மக்கள் மிகவும் நெருங்கக்கூடிய ஒரு தலைவராக, ரசிக்கக்கூடிய தலைவராக, விரும்பக்கூடிய தலைவராக ராகுல் காந்தி உருவெடுத்து வர்றார். அப்படிங்கறதான் இந்த தேசத்தின் சமீபத்திய ஒரு ஆறுதலான விஷயங்க. எப்போதுமே ஒரு தலைவன் என்பவன் அந்த நாட்டினுடைய மக்களோடு அவன் எப்படி நெருங்குகிறான், அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையில் அவன் எப்படி ஒன்றி போகின்றான் என்பதை பொறுத்துதான் அவன் தலைவராகுவதை விட ஒரு நல்ல மனிதனாக உயர முடியும். அந்த வகையில சமீபத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி மக்களோடு நெருங்கி வர்றத அந்த வடநாட்டு மக்களை நெகிழ்ந்து பாராட்டக்கூடிய நிலையை ராகுல் காந்தி அவருடைய நடவடிக்கைகளால் ஏற்படுத்தியிருக்காரு. இந்த அணுகுமுறையும் கூட, இந்த நெருங்குற மக்கள்கிட்ட நெருங்குற பண்பையும் கூட அவரு தமிழ்நாட்டுல நம்ம எம்ஜிஆருடைய பாணியை கடைபிடிச்சுதாங்க அவர் மெல்ல மெல்ல மக்கள் மனதில் ஒன்றி போயிருக்காரு. ஆரம்பத்துல நம்ம பார்த்திருப்போம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படங்கள்ல ஏழை எளிய மக்கள்கிட்ட நெருங்கி வர்றத அதிகமான காட்சிகள் படுத்தி முதல்ல மக்கள் மனதில் ஒரு இடம் பிடிச்சாரு. எம்ஜிஆருடைய பழைய திரைப்படங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும், அவர் சாமானிய மக்களோட ஒன்றி போறதாகவே கதையம்சம் இருக்கும். அவருடைய பாடல் காட்சிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படும் போது அவர் கட்டிப்பிடி வைத்தியங்கிற மாதிரி அந்த மக்களை ஆற தழுவிடுவார். அந்த அரவணைப்புலையும் அந்த ஆற தழுவுதல்லையுமே இந்த தமிழக மக்கள்
அப்படி மயங்கி போய் கிடந்தாங்க. எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு பேர்ல மயக்க நிலையில இருந்தாங்க. அந்த மயக்க நிலை தான் அவரை உச்சத்தை தொட வச்சுச்சு. எப்படி அவருடைய காட்சி அமைப்புகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடினமான உழைப்பாளி மாட்டு வண்டியில அந்த சுமையை தூக்க முடியாம தூக்கிட்டு வருவார். அவரை அப்படியே அரவணைச்சு ஆற தழுவி ஒரு ஓரமா உட்கார வச்சு, நீங்க இருங்க, நான் வண்டியை இழுக்கிறேன்னு சொல்லி இழுத்து மக்கள் மனசுல கவர் பண்ற மாதிரி ஒரு காட்சிகள் எடுப்பாரு. கடுமையான நெருக்கடிகள்ல அந்த கதாநாயகர்கள் வந்து சிக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, எங்க இருந்துதான் அவருக்கு ஆலமரத்துடைய விழுது கிடைக்கும்னு தெரியாது. ஆபத்தான நேரங்கள்ல எங்க இருந்தாலும் நான் வந்து காப்பாத்திருவேங்கிற ஒரு விஷயத்த அந்த காட்சிகள் மூலமா மக்கள் மனசுல ஆழ பதிய செஞ்சாரு. அப்படியே முதியவர்கள், முதிய பெண்மணிகள், மூதாட்டிகளை எல்லாம் அரவணைச்சு ஆற தழுவி உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க, உங்களுடைய வறுமையை சொல்லுங்கன்னு சொல்லி அவரை அப்படியே உள்வாங்கி செயல்பட்டதின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டுல அவரை அழிக்க முடியாத சகாப்தமாக திகழ்ந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த டெக்னிக்கை தாங்க நம்ம ராகுல் காந்தி அருமையா அப்படியே கேட்ச் பண்ணி இவர்களை, இந்த மதவாத சக்திகளை எப்படி ஒடுக்கி நம்ம வெல்ல முடியும் யோசனை பண்ணி கடைசியா இந்த சக்கரத்தை கையில் எடுத்தாரு. இதுதான் அவருக்கு பெரிய வெற்றியையும் கொடுத்திருக்கு. வட மாநிலங்கள்ல மத கலவரங்கள்லையும் மதத்தினுடைய அந்த மோகத்திலையும் மூழ்கி கிடந்த அந்த மக்களை இவர் இந்த சென்டிமெண்ட்ல தாங்க அடிச்சிருக்காரு. அப்படி அடிச்சதோட விளைவுதான் இன்றைக்கு வட மாநிலங்கள்ல கூட ராகுல் காந்தியுடைய அலை வீசுறதாக எல்லா அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் பதிவு செய்யறத நம்ம பாக்குறோமா இல்லையா? இத அவர் இந்த தேர்தலை செஞ்சாரான்னு பார்த்தா நிச்சயமா இல்லைங்க. இத கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக அவருடைய நடைபயணத்திலேயே இந்த சென்டிமெண்ட்டை துவங்கிட்டாரு. எல்லா மக்களோடையும் ஒன்றி போய் விவசாயிகள்கிட்ட போய் அவர்களுடைய நிலையை பேசுறது, அவங்கள்ட்ட போய் அவர்கள் நிலையை உள்வாங்கிறது, அவர்களுக்கான விடிவு காலத்தை தீர்வை சொல்றது, அது போல கல்லூரிகள்ல போய் மாணவர்கள்ட்ட உரையாடுறது, அவர்களுடைய தேவையை உள்வாங்கிறது, அதற்கு தீர்வை சொல்றது, ஏழை எளிய மக்கள்கிட்ட உள்ள போய் உட்கார்ந்து அவர்கள் கொடுக்கிற உணவுகளை அருந்தி, அவர்கள் தர பானங்களை அருந்தி, அவர்களோட ஒன்றி போய் எப்படி எம்ஜிஆர் ஆற தழுவி அந்த மக்களுடைய கவலைகளையும் துக்கங்களையும் ஒன்னோட ஒன்னா கலந்தாரோ, இதை அப்படியே ராகுல் காந்தி வட மாநிலங்கள்ல சரியான திட்டமிடுதலோட செஞ்சு இன்னைக்கு வடமாநில மக்கள் மனதில நீங்காத இடத்தை பெற்று உயர்ந்த தலைவராக மெலிந்திருக்கிறார் ராகுல் காந்தி. இப்படி ஒரு தேசத்தின் பிரதமர் ஒரு சமூகத்தை குறிவைத்து தாக்கி அவர்களை மற்ற மக்களிடமிருந்து பிரித்து மதவாத சூழ்ச்சியை செய்து ஒரு சமூகத்தை அடையாளம் காட்டி குற்றப்படுத்தி ஒரு பிரதமர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வந்து இந்த மக்கள் மனதை வேதனைப்படுத்தினாலும், இன்னொரு புறம் நமக்கு இன்னொரு ஆளுமையான தலைவர், மக்களை அரவணைக்கும் தலைவர் வளர்ந்து வருகின்றார் என்ற ஒரு பெரும் ஆறுதல் தான் இந்த தேசத்தின் மக்களுக்கு மிஞ்சி இருக்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த மக்கள் நமக்கான தலைவர் யார், நம்மோடு ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கும் தலைவர் யார், நம்முடைய கவலைகளை செவிமடுத்து கேட்கும் தலைவர் யார் என்பதை தெளிவாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்களா, அவர்களுக்கு தங்களுடைய வாக்கை செலுத்தி இருக்கின்றார்களா என்ற அந்த முடிவு வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். அதுவரை காத்திருப்போம், பொறுத்திருந்து இந்த மக்கள் நல்ல தீர்ப்பை தந்திருக்கின்றார்களா என்பதை எதிர்பார்த்து காத்திருப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.